வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ். நமக்கு இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கான வேக்கன்சிய டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெக்கானிக்ஸ் ஃபீல்டுல 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு யூஆர் அப்ளை பண்ணலாம். அதாவது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு எம்இ அல்லது எம்டெக் முடிச்சிருக்கணும். எம்இ, எம்டெக்கும் மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் முடிச்சிருக்கணும். அதுல 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது மெட்டீரியல் சயின்ஸ். இதுல ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் அன்ரிசர்வ்டு தான். ஸோ எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எம்இ, எம்டெக், எம்எஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். அது எந்த டிபார்ட்மெண்ட்ல முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அல்லது மெட்டலர்ஜியல் இன்ஜினியரிங் அல்லது மெட்டலர்ஜியல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அல்லது பாலிமர் சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி இதில முடிச்சிருக்கணும். இதிலயும் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் சிபிடி டெஸ்ட் 2ல எது வேணாலும் வைக்கலாம். அது கூட இன்டர்வியூ இருக்கு. அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். இதில ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அல்லது அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு 65% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கும் ரிட்டன் எக்ஸாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கலாம். அது கூட இன்டர்வியூவும் சேர்த்திருக்கும். அடுத்தது பிசிக்ஸ்க்கு ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எம்எஸ்சி பிசிக்ஸ் அல்லது அப்ளைடு பிசிக்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 60%க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அல்லது டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அல்லது மெக்கானிக் கன்சியூமர் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அல்லது மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டில் 63 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எந்த ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அல்லது டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அல்லது மெக்கானிக் கன்சியூமர் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அல்லது மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் இந்த ஃபீல்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரீஷியன். இதில் 13 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சவங்க அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எந்த ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்தது ஃபோட்டோகிராஃபி அல்லது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இதில் 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்சி முடிச்சுட்டு ஐடிஐல ஃபோட்டோகிராஃபி அல்லது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபிட்டர். இதில் 17 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐடிஐல ஃபிட்டர் ட்ரேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிளம்பர். இதில் 3 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு பிளம்பர் ட்ரேடு ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர். இதில் 11 வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐல ரெஃப்ரிஜரேஷன் அல்லது ஏர் கண்டிஷனிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது டர்னர். இதில் 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ டர்னர் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது கார்பெண்டர். இதில் 3 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ கார்பெண்டர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக். இதில் 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐல மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது மெஷினிஸ்ட். இதில் 5 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐடிஐல மெஷினிஸ்ட் ட்ரேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது வெல்டர். வெல்டரில் 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐல வெல்டர் ட்ரேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் ஐடிஐல மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கங்கிற அவசியம் இல்லை. என்டிசிக்கு கீழேயும் என்ஏசிக்கு கீழேயும் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தாலும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிராட்ஸ்மேன் மெக்கானிக். இதில் 11 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐல டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிராட்ஸ்மேன் சிவில். இதில் 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐல டிராட்ஸ்மேன் சிவில் ட்ரேட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது ரிட்டன் டெஸ்ட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அது கூட உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அல்லது சிபிடி டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ். இதில் 28 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் 6 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல். இதில் 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சிவிலில் 4 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலில் 12 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 2 வேக்கன்சி. இதுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸில் 2 வேக்கன்சி. இதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியாவில் 1 வேக்கன்சி. இதுக்கு அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா பிஎஸ்சியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் 1 வேக்கன்சி. இதுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது லைப்ரரி அசிஸ்டன்ட். இதில் 1 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அது கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போக முடியும். அடுத்தது குக்கில் 4 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் உங்களுக்கு குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்குமே ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபயர்மேனில் 3 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. அடுத்தது லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ. இதில் 6 வேக்கன்சி இருக்குது.
இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கணும். அடுத்தது ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஏ. இதில் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் வச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் சேலரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சிக்கு 18 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். இதுக்கான சேலரி 56,000 குடுக்குறாங்க. அடுத்தது சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சிக்கு 18 to 30 இயர்ஸ். இது எல்லாத்துக்குமே சேம் தான். 56,000 குடுக்குறாங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட். இதுக்கு 35 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா குடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி 45,000 அப்ராக்ஸிமேட்டா குடுக்குறாங்க. அடுத்தது டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்ஸ்மேன் பிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. இதுக்கு 21,000 ஸ்டார்ட்டிங் சேலரி குடுக்குறாங்க. அடுத்தது ஃபயர்மேன், குக், லைட் வெஹிக்கிள் டிரைவர், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இவங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி அப்ராக்ஸிமேட்டா 20,000 குடுக்குறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர்மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25. பட் குக்குக்கும் லைட் வெஹிக்கிள் டிரைவர் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் வழியா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் தாராளமா அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, isro.gov.in இந்த ஒரு வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா urse.gov.in இந்த வெப்சைட்லயும் அப்ளை பண்ணலாம். இந்த 2 வெப்சைட்டுமே உங்களுக்கு அவைலபிளா இல்லன்னா, istrac.gov.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க 3 வெப்சைட்லயும் போய் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒண்ணுல பண்ணுனாலே போதுமானது தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட், இன்ஜினியர் எஸ்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு 250 ப்ளஸ் ஒரு 750 டோட்டலாக 1000 ரூபீஸ் ஃபீஸாக இருக்கும். அடுத்தது டெக்னீஷியன் பி அல்லது டிராஃப்ட்ஸ்மேன் பி, குக், ஃபயர்மேன், லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ, ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஏ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு 500 ப்ளஸ் ஒரு 100 600 ஃபீஸாக இருக்கும். விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 1/3/2024 இதை நம்ம மேலேயே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் 1/3/2024 மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் விருப்பப்பட்ட அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.